வெல்கம் பேக் டு SJR ஷோஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவுண்டம்பாளையம்ல இருக்கோம். கவுண்டம்பாளையத்தில் நம்ம கார்த்தி வந்து இங்கே வரான். இங்கிருந்து நம்ம வந்து ஒரு மீன் கடையை வந்து ஷூட் பண்ணுறதுக்காக போக போகிறோம். மீன் கடை இந்த சென்ஸ் எனக்குமே ஐடியா இல்லை. அவன் வந்து என்னன்னு சொன்னான், நான் சொன்னேன் ஒரு மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் தான் சொன்னான். பட் செம டேஸ்ட்டாக இருக்குன்னா அங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அவங்க கடையை நம்ம ஷூட் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குது என்ன இதெல்லாம் டேஸ்ட்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு மட்டும் எங்களை வர சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறேன். என்ன சொன்னா தெரியுமா? டீ குடிச்சிட்டு இருக்கேன், இருங்க வரேங்கிறான். எங்க இருக்கேன்? வீட்டில் இருக்கேன். ஏன் நான் வரேன் வீட்டுக்கு, எனக்கு ஒரு டீ கொடுனா, இருங்க வரேன் அப்படிங்கிறான். எனக்கு என்னமோ வீட்டில் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியல, வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், கள்ளசாரையும் காய்ச்சறான்னு நினைக்கிறேன். வேண்டாம் நம்மள வராதேன்னு சொல்றான். யோசிச்சு பாரு, நான் வரேன்டா எனக்கு ஒரு டீ கொடுனா, இல்லை வேணாம் நீங்க அங்கேயே இருங்க அப்படிங்கிறான். இப்போ அவளுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் வரான்னு பார்ப்போம். வந்தோடனே பிளாட் வந்து இப்போ நம்ம கோயில்மேடு போப்போம். கோயில் போகிறோம் வேளாண்டிப்பாளையம் 2 ஏதோ ஒன்று தான் சொன்னான் பிட்வீனில். ஸோ அங்கே இருக்க மீன் கடையில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அவன் வந்தோடனே நான் உங்களுக்கு பிளாட் கட்டிங் பண்ணுறேன். நம்ம இந்த வீடியோ வந்து இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் அடுத்த வீடியோ நீங்கள் உடனே பார்க்க. கூப்பிட்டானா எங்கே இருக்க? எங்க இருக்க? பங்கா? திருப்பிட்டு வா. அந்த ஆலமரம் இருக்குல்ல, இந்த பங்குக்கு முன்னாடி ஆலமரம் இருக்கும்ல, அங்க இருக்கேன். சீக்கிரம் வா. கண்டிப்பா பண்றேன். சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கலாம். பக்கத்துல பக்கத்துல நான் சும்மா தானே வந்துருந்தேன். நாங்கெல்லாம் ஜோக் பண்ணக்கூடாதா? அப்படி வரீங்களா? நாங்கெல்லாம் அப்படி வரக்கூடாதா? ஓ அப்படி வரீங்களா? நாங்கெல்லாம் அப்படி வரக்கூடாதா? இதெல்லாம் டைனோசர் காலத்துல ஏன் நாங்க டைனோசர் காலத்துல அழைச்சி எடுத்து இப்ப பேசக்கூடாதா? ஏங்க நாங்க பேசக்கூடாது? அடக்குறையா நாங்க வேற ஆளா? கேஸ்டிசம் பாத்துக்கங்க. இவன் தான் என்ன, நாங்கெல்லாம் என்ன ஆளுங்க சொல்லு எனக்கு புரியுது. வேற என்ன ஆளுங்க? நீங்க அந்த ஆளுங்க. ஏன்டா ஜாதி பிரச்சனை இருக்கிறா? நான் எங்கேயோ போறேன், நீ எங்கேயோ போறேன். நீங்க அந்த ஆளுங்க முடியாது. அந்த ஆளுங்க தெளிவா சொல்றான் என்னன்னு. ஆளுங்கள்லாம் யாருமே கிடையாது, தெளிவா புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து நம்ம எல்லாருமே மனுஷன். நம்ம எல்லாருமே குரங்காதான் இருப்போம். போதும் என்னன்னா ஒரு குரங்கு நல்லா புரிஞ்சுக்கிறா. கேஸ்டே கிடையாது, கேஸ்டுக்கு அடிச்சுட்டு சாகுறாங்க மைதிகாரனாங்க. அவங்கதான் தற்கொலைங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, நீ இருக்க நம்ம அம்மா அப்பா அடுத்து சாப்பிட்டு நமக்கு முன்னாடி தாத்தா பாட்டி, அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா, அந்த மாதிரி இருக்கும். அப்படி போக 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 ஒரே ஒரு ஃபேமிலி தான் இருந்தது, 2 குரங்கு. குரங்கு தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு எல்லாம் மனுஷனாகி இப்படி எல்லாம் பிறந்து வந்து எப்படி சொல்றது, நீ பிறந்து நான் கூட்டம் ஜாஸ்தியானாலே நீங்க இந்த வேலையை பாருங்க, நீங்க இந்த வேலை பாருங்கன்னு தான் சொன்னாங்க. இவனுக்கெல்லாம் நான் பெரிய புளுத்தி, நான் போய் இது பண்ணா நான் கழட்டி, நீ இது பண்ணா நீ குப்பை அப்படின்லாம் பேசுவானுங்க. அவனுக்கு எல்லாம் கிட்டையே சேர்த்திக்காத, சரியா? சேர்த்துனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நாங்கெல்லாம் பேசக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எப்பவுமே நீ சேரக்கூடாத ஒரு இடம் எங்கன்னா இந்த நீங்க அந்த ஆளுங்க நீங்க இந்த ஆளுங்கிறான் பாத்தியா, அவனை சேர்த்திக்கவும் அவன் கூடயே சேராது. அவன் பேசும்போதே ஒன்னு அவனை அடிச்சு துரத்திட்டு நீ ஓடி போயிடு. இது 2 தான் நல்லது. ஓகே ஓகே. நான் ஜாலியா விளாடுறதுக்கு வந்தடா, எனக்கு தேவையில்லாததான் பேச வைக்கிறான்டா. இப்ப நீ ஏதோ பிரச்சனை இவனோட முழு ஏமாட தெரியுமா, என்ன ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி விடுறது மட்டும்தான். கரெக்டா? ஆமா அதுதான். சரி என்ன வாங்க போறது? மீன் வாங்கி கொடுக்க கடை ரெடி ஆயிடுச்சா? ஏற்கனவே இவன் தான் கழுவிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த கழுவிட்டு இருக்காங்க, கடை ரெடி ஆயிருந்தா. இவன் தான் கழுவிட்டு இருந்திருப்பான். போய் சொல்றேன் இங்க வந்து. கரெக்டா அவன் தான் கழுவிட்டு இருந்து. வாங்க போலாம். கடை தொடங்கிட்டாங்களா? நிறைய இருக்கு. இது டூல கடைக்கு போனோம். இதுக்கப்புறம் வந்து சட்டிப்பானை கடைக்கு போனோம். நிறைய கடை இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லா எங்க ஏரியாவுக்கு நீங்க வரீங்க. கவுண்டம்பாளையம் சீரீஸ் இதப்போ கவுண்டம்பாளையம் சீரீஸ் அப்படி நல்லா இருக்கு. ஓகே. ஆக்சுவலா அங்க பாரு, இந்த மாதிரி குதிரையில எனக்கு போகணும்னு ஆசை. காட்டுறோம் அங்க மாதிரி நமக்கு போகுது. உங்க ஏரியா தானே? ரவுண்டுக்கு எடுக்கும்.
வண்டி எடுப்படி கூப்பிட மாட்டாரா? குதிரையில மாடுங்க. அது குதிரடா போது. அது குதிரையா? இந்த மாதிரி குதிரை எனக்கு அண்ணன் கூப்பிட்டு போறான். பின்னாடி படம் இவன் வருவான் தெரியுமா? அந்த படம் ஒரு படம் வரும்ல, பாகியராஜ் முன்னாடி புல்லட்ல உட்காந்துட்டு இருப்பான், பின்னாடி பின்னாடி வருது அதான் இவன் பின்னாடி படம் எடுத்து உட்காந்துக்குவான். ஆனா அந்த பாகியராஜ் போலாமா? ஏன் அக்கா மீன் மீன் வறுப்பு அம்மா அம்மா வறுத்து சாப்பிடணுமா? போன வாரத்துலன்னு சொல்லிட்டு ஒரு டைம் நாங்க போயிட்டு வாங்க. அவன் போன வாரத்துல இருந்து அண்ணன் வருவாருன்னு அந்த அக்கா நல்லா பேசி வச்சுட்டான். சரியா? மீன் சாப்பிடாம இருப்பாரா இருக்கும். நான் வேற நல்லா ஸ்கிப் பண்ணிட்டேன் ஒரு வாரத்துக்கு மேல. இப்ப அவனுக்கு என்னன்னா இந்த ஆள் வேற இங்க வந்து வர மாட்டேங்கிறானே. சரி போலாம். அங்க என்ன மீன்ல இருக்கு? அதுல எல்லா மீனும் இருக்கு. ஜாமீன் இருக்கா? ஜாமீன் ஜாமீன் இருக்கா? என்னது? விண்மீன். விண்மீன். சரி ஜாமீன் இருக்கா? அதான் இருக்கா? நீ இருக்கியா? காசு வேணா உன்னை ஜாமீன்ல வச்சு வந்துருவேன். சரி அப்புறம் என்ன ஸ்பெஷல் ஸ்ட்ரீட் ஃபுட் கடையா எப்படி என்ன இது? பஞ்சாப் பக்கத்துல நீ போற கடையை நான் கேட்கல. நீ போற கடையை நான் கேட்கல. நான் கேக்குறது அந்த கடை வந்து ஒயின் ஷாப் பக்கத்துல இருக்க கடையை எனக்கு ப்ரமோஷனை கூட்டு போறான்டாங்க. அடிச்சுட்டு நேரம் அங்க வந்து அடி முன்னாடிப்பாங்க. கரெக்டா அடிக்க மாட்டாங்க. சரி ஓகேங்க. நாங்க ஒயின் ஷாப் ஏண்டா நாங்க வந்து அந்த மீனுக்கு ஒயின் ஷாப் பக்கத்துல மீன் கடை போயிருந்தோம். மீன் கணக்கு இந்த இடத்துல வேற இருக்காது கடையா? மேடு கடை. கோயில்மேடு கடையா? கோயில்மேடு மீன் அக்கா கடை. சரியா நம்ம வச்சுட்டோம். அந்த அக்கா காதுல போய் பேர் சொல்லிட்டு வந்துருவோம். கோயில்மேடு மீன் அக்கா கடை. நீதான் சொல்றேன் அந்த சொல்றியா? அந்த அக்கா இந்த வீடியோ பாப்பாங்கல்ல என்ன பேசிட்டு இருக்கு. சரி ஓகே. ராஜி இதுக்கு மேலே டென்ஷன் ஆயிடுவான். அதனால நாங்க வந்து அங்க போய் vlog கன்டினியூ பண்றோம். என்னென்ன மீன்கள் இருக்குன்றா என்னென்ன மீன் வச்சிருக்கீங்க? விவசாயம் இந்த படம் இருக்கு. எவ்வளவு நாள் 1 year எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஃபைனலா நம்ம வந்து அந்த கடை எல்லாம் சினிமேட்டிக் ஷாட்ல பாத்துருப்பீங்க. அவங்க வந்து கடை பேர் வைக்கல. இது வந்து கோயில்மேடு அக்கா மீன் கடை. அப்படி ஆக்சுவலா ஒரு உண்மை சொல்லிட்டா, ஒரு வாரமா எனக்கு கூப்பிட்டு இருந்தான். விஷயம் என்னன்னா, இவன் மீன் திங்கிற பிளான் பண்ணி எனக்கு கூப்பிட்டு இருக்கிறான். கடைசியா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயம் புரிஞ்சது. இவ்வளவு நாள் எனக்கு விஷயம் புரியாம இருந்தது.
நிறைய மீன் வாங்கி வச்சுக்கிறோம். சாப்பிடவே முடியல, அவ்வளோ கொடுக்குறாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கு டேஸ்ட் வைஸ். அக்கா வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துல வந்து கடை போட்டிருக்காங்க. இல்லையா சொல்லு அந்த கதையை சொல்லு. கோயில்மேட் செக் போஸ்ட் பக்கத்துல ஓமாரி அது சொல்லியிருக்கேன், அடுத்து வந்து சொல்லு. ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க அந்த கடையை. அவ்வளோ இது நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்காங்க, யாருமே பண்ணவே இல்லை. எல்லாம் இருந்து பண்ணவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுருக்காங்க. வாழ்க்கையில மறந்துட்டான் நான் சொல்றேன். சென்டிமெண்டா போயிருந்தீங்களா? மறந்துட்டான்டா மறந்துட்டான்டா. கோயில்மேடு ஒயின் ஷாப் பக்கத்துலங்க, அதாவது செக் போஸ்ட் வந்தீங்கன்னா ஒயின் ஷாப் இருக்கு. செக் போஸ்ட்ல இருந்து வெஸ்ட் சைட்ல உள்ள அங்க வந்து அடப்படுறது ரொம்ப கஷ்டம். இவங்க நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இங்க கடை போட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து ரொம்பவே வந்து விடாம பிரச்சனை விடாம நிறைய ஹெல்ப்பே பண்ணாம இருக்காங்க. தனி ஒரு லேடியா அம்மாவும் பொண்ணும் காட்டுறா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு வந்து கடையை போட்டிருக்காங்க. நான் சும்மா இங்க வந்துட்டேன் சாப்பிட்டேங்கிறக்காக சொல்ல, டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மெயினா இங்க அவங்க போடுற மசாலா இல்லையா, மசாலா சூப்பரா இருக்கு. இல்லையா சுஜனை பேசிட்டு போது சொன்னான் மசாலா சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இந்த சைடு வர வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்னமோ ஏறிச்சு எனக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிடதான் தோணுது. இதே மசால் போடுறது வேற லெவல் இருக்கு. எல்லா மீனும் வச்சிருக்காங்க. என்னென்ன மீன் வச்சிருக்காங்க எதுக்கு வந்தானே மறந்துட்டாரு. அவன் எதுக்கு வந்தானே மறந்துட்டான். உடனே கேட்பான், ஏன் நாங்கெல்லாம் மீன் சாப்பிடக்கூடாதா எனக்கு பண்ணாங்க. எனக்கு கழுத்து பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், சைடா பிடிச்சிக்கிச்சு. ஒரு மீன் சாப்பிட்டு கழுத்து சரியா இருங்க. மீன் சாப்பிட்டா எப்படி கழுத்து சரியாகும்? மீன் சாப்பிட்டா எப்படி தெரியல, அவன் சொன்னாரு. புரியல, இங்க என்ன உனக்கு விஷயம்? அந்த பெரிய மீன் கொடுப்பாங்கன்னு சொல்லி கதை சொல்றியா? அவன் அக்கா இவனுக்கு தெரிஞ்சவங்க, அதனால பெரிய மீன் கொடுப்பாங்கன்னு நிறைய பொய் சொல்றான். இன்னொன்னு நீங்க மீன் பார்சல் சொன்னீங்க, எதுக்கு பார்சல் வாங்கிட்டு எனக்கு வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாரு. நாங்கெல்லாம் வீட்டுக்கு போய் சாப்பிட மாட்டோமா? எங்க வீட்டுல ஆள் இல்லையா? அம்மா வீடியோ பார்த்து கேட்க தின்ட்டு வரான், எனக்கு வாங்கிட்டு வரலன்னு. மனசு சாப்பிடதான் போகுது, பேசவே முடியல. நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கோம், வீடியோல நாங்க 2 பேரும் பேசுறதை விட சாப்பிடுறத இன்ட்ரெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த அளவுக்கு உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. சொல்றா, உனக்கு என்ன மீன் ரொம்ப பிடிச்சது? சத்தமா சொல்றான். எல்லாமே இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா கேட்கல. அக்கா போதும், அக்கா வேண்டாக்கா வேண்டாக்கா. அந்த அக்கா போட்டு சாப்பிடவே முடியல. சூப்பரா இருக்கு, டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு அளவுக்கு தான் சாப்பிடுவேன். அதனால அது என்ன சொல்றது, அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கடையை நடத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா பாருங்க. நாங்க அப்படியே உள்ள போய் அந்த பொண்ணுட்டு பேசுறோம். என்ன பண்றீங்க? கிளாஸ் கோர்ஸ் படிச்சிருக்கேன். மாஸ்டர் கோர்ஸ் படிச்சிருக்கேன். எங்கம்மா? காந்திபுரத்துலயா? முடிச்சுட்டு அம்மாவோட இங்க வந்து அம்மாவோட ஹெல்ப் பண்ணுவீங்க. இப்போ எப்படி சொல்றது, உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஏன்னா உங்களோட வயசு என்னாச்சு? 22 ஏதாவது ஜாலியாக இருக்கணும் தான் நினைப்பாங்க. ஈவினிங் டைம்ல இங்க வந்து நீங்க சேல்ஸ் பண்றீங்க, அப்பா சப்போர்ட்டா இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? எதனால அதை பண்ணி போச்சு? ஃபேமிலி சிச்சுவேஷனால இந்த மாதிரி ஒர்க் பண்ணாரு. நம்ம ஏய் வா, ஒரு சும்மா வா, இங்க வா, ஒரு நிமிஷம் வா, சிரிக்காத நீ வா, ஒரே நிமிஷம் வா, ஒரே நிமிஷம் வா, ஒரே ஒரு நிமிஷம் இங்க தயவு செஞ்சு வா, ஒன்றும் பண்ண மாட்டேங்க. என்ன சொன்னாங்க? 22 வயசுக்குள்ள எவ்வளவு அழகா ஃபேமிலி சிச்சுவேஷன் மீனை திருட்டு ஓரமா போய் தின்ட்டு இருக்கான் வர. என்ன ரீசன் தான் அவங்க சாப்பிடுறேன் மீன் சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரீசன் எல்லா
சில பேர் சொல்லுவாங்க டேஸ்ட் உங்களுக்கு என்ன சாப்பிடுறது ஒரு ஆள் பிடிச்சிருந்தா வீடியோ பார்த்தோம் இது வரைக்கும் சாப்பிட்டவங்க யாரும் அப்படி சொல்லல வருவாங்க அம்மா மட்டும் கரெக்டா இல்ல அப்பா இருக்காங்க அப்பா கொஞ்சம் வந்து அந்த இப்ப ரெண்டு பேர் அப்பா பாத்தீங்கன்னா நம்ம கடை எங்க லொக்கேட் ஆகிருக்குன்னா கரெக்டா கோயில் சைட்ல உள்ள தான் இருக்கு எனக்கு சின்ன வயசுல வந்து இந்த கோயில் வேலை வண்டி ரைட்டா இருக்க அந்த மாதிரி கோயில் மேல வேலை சரியா தெரியும் ஸோ விசிட் பண்ணி பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க யாராவது வந்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தா வந்து சொல்லுங்க எங்களுக்கு ஹாப்பி எல்லா வீட்லயும் வராரு எல்லா வீட்லயும் வராரு எல்லா வீடியோ இல்ல அவர் இந்த கடையில ஸ்டார்டிங்ல இருந்து வந்து சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்குது. ஒரு வருஷம் ஆகும்போது வந்துட்டே இருக்காங்க. 1 இயர் டெய்லியும் வருவாங்க. நல்லா இருக்குங்க சொல்லி இவர் அந்த ரெகுலர் கஸ்டமர்ல இவர் ஒருத்தர் தானே சகட்டு பண்ணுன்னு சொல்லி 2 பீஸ் சாப்பிட்டு ஓடிட்டான். 2 பீஸ் சாப்பிட்டு ஓடிருக்கு. ஓகே ஆக்சுவலா இப்ப நீ வந்து இன்னைக்கு வந்து மீன் சாப்பிடலாம் பிளான் பண்ணி தான் வரது. எனக்கு ஒரு வாரமா கூப்பிட்டு இருந்தான் வாங்க 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 நான் 2-3 ஓகே 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 எனக்கு ஒரு வாரமா கொஞ்சம் ஒர்க்குங்களாக்கா அந்த இதுல இருந்தேன். இவன் சடனா அப்புறம் இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருந்தேன் வாடானோன்னு அப்புறம் வந்துட்டேன். ஹாய் சொல்லிருங்கண்ணா. நீங்க ரெகுலரா வருவீங்களா உங்க கடைக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. தேங்க்யூண்ணா. ஃபைனலாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நானும் சுஜனும் D2D என்டர்பிரைசஸ் சுஜனோட கடைக்கு வந்துட்டோம். யாராவது காப்பி கடையில் இருந்தீங்கன்னா மறக்காம வந்து சுஜன் கடையில் வாங்கிக்கோங்க. அவன் நோயாளி மாதிரி தான் இருப்பான், ஆனால் நல்லா எல்லாம் கொடுப்பான். கழுத்து பிடிச்சா மீன் சாப்பிட்டா சரியாயிருன்னா கார்த்தி எங்க சரி ஆகலை. கார்த்தி போய் சொல்லியிருக்கான். ஆக்சுவலாக அந்த கடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னால் கரெக்டாக ஃபுல் ஃப்ளெட்ஜாக அங்கே பேச முடியல. அதனால தான் இப்போ இங்கே ஃபைனலாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே எடுத்தேன். அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவும் பொண்ணும் தனியாக அவ்வளோ கஷ்டப்பட்டு கடை நடத்திட்டு இருக்காங்க. டு பி ஃப்ராங்க் அங்கே ஒயின் ஷாப் பக்கத்துலேயே கடை இருந்தது. ரொம்ப தைரியம் வேணும் அதுக்கு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. அவங்க தனி முயற்சியில் அந்த கடையை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு அங்கே சொன்னியா? ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, கோவில்மேட்டில் செக் போஸ்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் உள்ளே வந்தீங்கன்னா ஒயின் ஷாப் இருக்கும். அது தாண்டோடைய கடை இருக்குது. அவங்க அங்கே தான் கடை வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவாங்களோ அதெல்லாம் நல்லா இருக்குமா? அது அவங்க டெய்லி ஆயில் மாற்றிடுவேன் என்கிட்ட சொன்னாங்க. ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவேன் தம்பி, நீட்டாக பண்ணுறேன், தைரியமாக நானே தன்னம்பிக்கையோடு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க வீடியோ முன்னாடி பேசுறதுக்கு நிறையா பயந்தாங்க. பட் வீடியோ கட் பண்ணதுக்கப்புறம் எங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசினாங்க. அங்கே வந்து அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, அந்த அங்கே யாராவது போகிறவங்கலாம் அக்காவை போட சொல்லுங்கள், அவங்க மக வந்து எடுத்து மீன் வச்சா, ஏன்னா 2 துண்டு இவங்க எக்ஸ்ட்ராவாக இது பண்ணுவாங்களாமா. அந்த மாதிரியான ஒரு பர்சனு சொன்னாங்க. அன்பாக பாசமாக எல்லாமே நான் அவ்வளோ இதாக பண்ணுறதுனால பசங்க வரவங்களாம் நீங்கள் வைங்கக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவன் எக்ஸ்ட்ரா ஒரு 2 துண்டு சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து வேறு எங்கேயாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். நாங்கள் அங்கே விசிட் பண்ணி வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கோம். கண்டிப்பாக கண்டென்ட்ஸ் எல்லாமே பண்ணுவோம். உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் க்ரோ பண்ணுறதுக்கு நம்ம பேஜ் மூலிமா நிறைய சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி நிறையா இது ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி நிறையா அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.